நம்முடைய ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி மேஜர் மதன்குமார் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். இணைப்பில் வந்தமைக்கு மிக்க நன்றி மேஜர். இப்போ 2015க்கு முன்னாடி ஐக்கிய அரபு அமீரகம், இந்தியா இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த இருநாட்டு உறவுகள் அப்படிங்கிறதுக்கும் 2014 பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பேற்ற பிறகு இருக்கக்கூடியதுக்கும் என்ன பெரிய வித்தியாசமாக நீங்கள் பார்க்குறீங்க? இது 7வது பயணம் அவருக்கு ஐக்கிய அரபு அமீரகத்துக்கு. அப்படிங்கும்போது இது மூலமாக என்னென்ன கூடுதல் சிறப்பாக நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பா இந்த லாஸ்ட் ஒரு 10 வருடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு பரிமாண வளர்ச்சியை இந்தியா ஐக்கிய அமீரகம் ரெண்டுமே சொல்லிச்சிருக்காங்க. அதுல ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் 2014 வரைக்கும் எடுத்தீங்க அப்படின்னா யுஏஇக்கு ஒரு மேன் பவர் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான நாடா, குறிப்பா தென்னிந்தியால இருந்து பல லட்சக்கணக்கான மக்கள் அங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. வர்த்தக தொடர்புகள் ஓரளவுக்கு நமக்கு இருந்துச்சு. அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய ராணுவ ரீதியாவோ இல்ல ஒரு பெரிய ஒரு பொருளாதாரம் ஸ்ட்ராட்டஜிக் லெவல்ல நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப் பெரிய அளவுக்கு இல்லாம இருந்தது. மன்மோகன் சிங் அவர்கள் தலைமையில் இருந்த அரசும் கொஞ்சம் சில முயற்சிகள்லாம் எடுத்தாங்க. பட் இந்த ஒரு 2014 இருந்து இப்போ 24, குறிப்பா இந்த நிகழ்வுல பாரத பிரதமர் மோடி அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தலத்துல ஒரு பதிவு எழுதிட்டு இருந்தாரு. அதுல பாத்தீங்கன்னா மை டியர் பிரதர் அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தாரு. என்னுடைய நெருங்கிய சகோதரர், அன்பு சகோதரர்னு போட்டிருந்தாரு. ஒரு இஸ்லாமிய நாட்டு அதிபர் அவர் பாரதத்துல இருக்கக்கூடிய ஒரு பிரதமர் ரொம்ப உரிமையோட அன்போட அந்த பதிவு அவர் போடுறாரு. அதை அவங்க நாட்டு மக்களும் அவங்களுடைய அரசும் ஐக்கிய அரபு அமீரகத்துடைய அந்த ராஜாவும் அவங்க அங்கீகரிக்கிறாங்க, அதை கொண்டாடுறாங்க. அப்படின்ற பட்சத்துல இரு நாட்டு உறவு அப்படின்றது ஒரு புதிய பரிமாணத்தை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதுல இந்த 27 ஏக்கர்ல கட்டப்பட்ட ஒரு இந்து கோவில், இதை நீங்க நல்லா ஒத்தி கவனிச்சீங்கன்னா எமிரகம் மற்றும் இந்தியாவுக்கும் உண்டான கலாச்சாரத்தை பிளெண்ட் பண்ணி கட்டப்பட்டிருக்க ஒரு கோவில் அது. இது அந்த நாட்டோடைய ஒரு மிகப்பெரிய அடையாளமா வரக்கூடிய காலங்கள்ல அது இருக்க போகுது. இனி வரக்கூடிய காலங்கள்ல அதிகமான எமிரேட்ஸோட முதலீடுகளையும் இந்திய நிறுவனங்கள்ல இந்தியாவில நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி எமிரேட்ஸுக்கு தேவையான டெக்னாலஜி, குறிப்பா இந்த டிஜிட்டல் டெக்னாலஜி, நம்மளுடைய வேக்சினா இருக்கட்டும், மருத்துவம் போன்ற பல தொழில்நுட்பங்கள்ல இந்தியாவும் எமிரேட்ஸும் ஒன்று சேர்ந்து பயணிக்கும் என்பதற்கான ஒரு முக்கியமான மைல்கல் தான் இந்த கோவிலோட திறப்பு விழா. நன்றி மேஜர். இணைப்பில் இந்தியா ஐக்கிய அரபு அமீரகம் இரு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய கடந்த கால உறவுகள், இதுக்கு மேலே இந்த உறவு இன்னும் நீடிக்கும், இன்னும் பலப்படுத்தப்படும் என்ற ஒரு கருத்தை எங்களோட பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.